ஒரு பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அந்த பலவீனங்கள் நமக்கு வரும்போது நம்ம மெடிக்கலுக்கு போனோன்னா அவங்க ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பலவீனங்கள் மாறணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உபவாசித்து ஜெபித்தா அந்த பலவீனங்கள் மாறும். அல்லேலூயா. இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேறொன்றினாலும் போகாது. அப்போ நம்ம உபவாசித்து நம்முடைய வியாதி, நம்ம எத்தனை பேர் இங்கே எனக்கு இருக்கிற பலவீனம் மாறுறதுக்காக நான் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை என் பலவீனங்கள் மாறுவதற்கு நான் உபவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் டாக்டரை பார்க்குறோன்னா ஓடுறோம், மருந்து சாப்பிட்றோன்னா சாப்பிட்றோம், அவன் 100 மாத்திரை கொடுத்தாலும் லபக்கு லபக்குன்னு மிட்டாய் மாதிரி போடுறோம். ஸ்தோத்திரம். நான் அதை தவறுன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை பேர் அதெல்லாம் அந்த பிரயாசத்தை விட்டுட்டு என் வியாதி பலவீனங்கள் மாறுறதுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுப்பது தெய்வீக சுகம். ஆண்டவர் கொடுப்பது தெய்வீக சுகம்.